நண்பர்களே 2019 ஐபிஎல் சீசனில் வந்து முதல் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே தான் வந்து நடக்குது. இப்போ இந்த ரெண்டு அணிகளும் வந்து ஹெட் டு ஹெட் மோதின போட்டிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு 23 போட்டியில் வந்து மோதிருக்காங்க. அதில் வந்து 15 போட்டியில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 7 போட்டியில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு போட்டி வந்து வெற்றி தோல்வி இல்லாமல் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து சென்னையில் வந்து 7 போட்டி நடந்திருக்கு. அதில் வந்து 6 போட்டியில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரு போட்டியில் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. பெங்களூர் ஆடுகளத்தில் 8 போட்டி நடந்திருக்கு. அந்த 8 போட்டியில் 4 போட்டியில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 3 போட்டியில் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. நியூட்ரலான இடத்துல சென்னை பெங்களூர் இல்லாமல் பொதுவான இடத்துல வந்து 8 போட்டி நடந்திருக்கு. அதில் 5ல் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க, 3ல் வந்து ஆர்சிபி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கும் சென்னைக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து கடைசி ஆர்சிபி எப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னா 2014 வந்து 2 போட்டி நடந்துச்சு. அதில் முதல் போட்டியில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருப்பாங்க, ரெண்டாவது போட்டியில் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 2014 பிறகு வந்து இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் ஆர்சிபி அணி வந்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சதே வந்து கிடையாது. கண்டினியூஸாக ஒரு 6 போட்டியில் வந்து சிஎஸ்கே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து விராட் கோலி அண்ட் கோ பார்த்தீங்க அப்படின்னா கொலை வெறியோடு தான் வந்து களமிறங்குவாங்க. அதே சமயம் இந்த சீசனில் எப்படியாச்சும் வந்து கோப்பையை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொலை வெறியில் தான் வந்து களமிறங்குவாங்க. சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த போட்டியில் அதிக முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய வீரர் அப்படின்னு பார்க்கும்போது சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா தான் வாங்கியிருக்காரு. 4 முறை வந்து வாங்கியிருக்காரு. 2010 ஒரு முறை வாங்கினார், 2011 ஒரு முறை வாங்கினார், 2015 2 முறை வந்து ரெய்னா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. 2015 வந்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே 3 போட்டி வந்து நடந்திருக்கு. அதில் 2 போட்டியில் வந்து சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ரெய்னாவும் பார்த்தீங்க அப்படின்னா கொலை வெறியோடு தான் வந்து களமிறங்குவார். ஸோ வெற்றியோட யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.